பிரச்சனையை உண்டாக்காதிருங்கள். உங்க பாட்டுக்கு பார்த்து கொண்டு உங்க காரியத்தை மட்டும் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து விடுங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? தேவையில்லாம பல குடும்பங்களை பத்தி பேசுகிறதுனால அநேக சத்துக்கள் பெருகி விட்டார்கள். இன்றைக்கு நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அவனை சந்தியும், அவன் எனக்கு எதிராக இருக்கிறான், இவளை சந்தியும், இவள் எனக்கு எதிராக இருக்கிறாள், அந்த குடும்பத்தை சந்தியும், அந்த குடும்பத்தை சந்தித்து கொண்டு வாரோம், இல்லாவிட்ட சந்தித்து எனக்கு அடிமையாக கொண்டு வாரோம், எனக்கு எதிரியாக இருக்கிறாள். ஏன் எதிராக இருக்கிறாங்க? ஏன் சண்டையாக இருக்கிறாங்க? என்ன காரணம்? ஒரு தேவை இல்லாமல், அவசியம் இல்லாமல்